Dear 9th students, இன்னைக்கு கிளாஸில் நம்ம பேஜ் நம்பர் 183ல் இருக்கக்கூடிய எ பாய்சன் ட்ரீ என்ற அந்த போயம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த போய்ட்ரியினுடைய ஆத்தர் யார் அப்படின்னு சொன்னால் வில்லியம் பிளேக். அந்த வில்லியம் பிளேக் பற்றி நம்ம பார்ப்போம். வில்லியம் பிளேக்கை பொறுத்த வகையில் அவருடைய டியூரேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் 1757 1827 வரைக்கும். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பாய்ட், ஒரு பெயிண்டர், பிரிண்ட் மேக்கர், இந்த மூணுமே பண்ணியிருக்கிறார். பிளேக் இஸ் நவ் கன்சிடர்டு எ செமினல் ஃபிகர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. அதாவது இந்த இங்கிலீஷ் போயட்ரியினுடைய ஹிஸ்டரியில் அது இந்த இங்கிலீஷ் போயட்ரி அப்படிங்கிறதுக்கே ஒரு வித்தாக அமைந்தவர், ஒரு வித்து, செமினல் ஃபிகர் அப்படின்னு. செமினல் அப்படின்னாலே சீடுன்னு அர்த்தம். ஒரு வித்தை விதைத்தவர். பொயட்ரிக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டுமல்ல, எப்படி அந்த ஒரு போயம் இருக்கணும், எப்படி அட்ராக்டிவாக இருக்கணும், ரீடர்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற முறையை வந்து சொன்னதுனால, அந்த முறையில் இவருடைய போயம் இருந்ததுனால இவரை வந்து ஒரு செமினல் ஃபிகர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஹி வாஸ் பார்ன் இன் லண்டன். லண்டனில் பிறந்தார். ஹி வாஸ் எ போல்ட்லி இமேஜினேட்டிவ் ரிபல் இன் போத் ஹிஸ் தாட் அண்ட் ஹிஸ் ஆர்ட்ஸ். போல்டான ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடியவர். அது ஒரு போயமா இருந்தாலும் சரி, அது ஆர்ட்டா இருந்தாலும் சரி. ஏன்னா இவர் வந்து ஒரு பெயிண்டர் அப்படின்னும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இவருடைய படைப்புகள்ல முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் போயம்ஸ் ஆர் த lamb அண்ட் த டைகர். இந்த ரெண்டுமே வந்து இவருடைய பொய்ட்ரியில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாப்புலரான போயம்ஸ் இந்த ரெண்டுமே. இப்போ வில்லியம் பிளேக் பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இந்த வில்லியம் பிளேக் எழுதின போயம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா, எ பாய்சன் ட்ரீ அப்படிங்கறத தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த பொய்ட்ரியை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ எ பாய்சன் ட்ரீ அப்படின்னு சொன்னா, ஒரு ட்ரீ வந்து ஒரு பாய்சன் ட்ரீ அப்படின்னு சொல்லி பெர்சானிஃபை பண்ணப்படுகிறது. இப்போ இந்த பொய்ட்ரியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 லைன் ஸ்டான்ஸா. இப்போ பாருங்க, ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ் இருக்குது. அதனால இதை பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் குவாட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்போ குவாட்ரைன்னா என்ன அப்படின்னு சொன்னால் 4 லைன் ஸ்டான்ஸாஸ் எல்லாத்தையுமே குவாட்ரைன்னு சொல்லலாம் நம்ம. ஓகேவா? இப்போ இந்த பொய்ட்ரியில ஐ அப்படிங்கக்கூடியது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, இப்போ poet as well as the tree. the poet வந்து சொல்லுது, I was angry with my friend. என் ஃப்ரெண்டு கூட நான் என்ன பட்டேன் அப்படின்னா கோவப்பட்டேன். I told my wrath. அந்த கோவத்தை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன் அவன்கிட்ட. wrath அப்படின்னா ஆங்கிரி, ஆங்கர், கோவம். இப்போ ஐ வாஸ் ஆங்கிரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல்டு மை wrath. நான் என் ஃப்ரெண்டு கூட கோவப்பட்டேன், ஆனா அந்த கோபத்தை வந்து அவன்கிட்ட நான் என்ன செஞ்சிட்டேன், சொல்லிட்டேன். மை wrath did end. என்னுடைய கோபம் முடிவுக்கு வந்துச்சு. அப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதாரு அப்படின்னு சொன்னா, ஓப்பன் மைண்டடா இருக்கணும். கோபமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, ஓப்பன் மைண்டடா இருக்கணும். எதையுமே நம்ம ஓப்பனா பேசி முடிவு பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை அப்பவே முடிஞ்சிரும் அப்படிங்கிற கான்செப்டை தான் சொல்றாரு. இப்போ இந்த போய்ட்ரியில இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐ டோல்டு மை wrath did end அப்படிங்கக்கூடியது பெர்சானிஃபிகேஷன். இதுல பொய்டிக் டிவைஸ். which type of poetic device is used here? Personification. அப்போ ஐ டோல்டு மை wrath, என்னுடைய கோபத்தை நான் சொல்லிட்டேன். மை wrath did end, என்னுடைய கோபம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஐ வாஸ் ஆங்கிரி வித் மை ஃபோ. அப்படின்னா எனிமி, எதிரி, பகைவன்.
நான் எதிரியுடன் கோவப்பட்டேன். ஐ டோல்ட் இட் நாட். அந்த கோவத்தை நான் என்ன செய்யல, சொல்லல. மை ராத் டிட் க்ரோ. என்னுடைய கோபம் மென்மேலும் என்ன செஞ்சிச்சு, வளர்ந்தது. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டென்ஸால பாருங்க, ஃப்ரெண்டுகிட்ட கோவப்பட்டாப்புல அந்த கோபத்தை சொன்ன உடனே ஒரு முடிவு வந்துடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஆனா எதிரிட்ட கோவப்படுறாப்புல, ஆனா அந்த எதிரிட்ட அந்த கோவத்தை என்ன செய்யல, சொல்லல, கோவத்தை காட்டல. அதனால என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, மை ராத் டிட் க்ரோ. என்னுடைய கோபம் வந்து மென்மேலும் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா வளர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் கிடையாது, செகண்ட் ஸ்டென்ஸா பாருங்களேன். And I watered it in fears. அந்த எதிரிட்ட நான் அந்த கோபத்தை சொல்லல இல்லையா, அந்த கோபம் வளருது. எப்படி வளருது அப்படின்னு சொன்னா, and I watered it in fears. வாட்டர்ட் அப்படின்னா தண்ணீர் ஊற்றுதல். எப்படி ஒரு செடியை வந்து தண்ணி ஊத்தி வளர்க்குறோமோ அந்த மாதிரி அந்த கோபத்தை வந்து இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஃபியர்ஸ், பயம், வெறுப்பு, இவைகளெல்லாம் ஊற்றி 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 என்ன செய்யறாப்புல அந்த கோபத்தை மென்மேலும் வளர்க்கிறாங்க. அப்ப and I watered it in fears, night and morning with my tears. எத்தனையோ நாள் என்ன செய்யறாங்க, கண்ணீர் விட்டுருக்கிறாங்க. இரவும் பகலும் அந்த எதிரியினுடைய டார்ச்சரை நினைச்சு, எதிரியினுடைய செயல்பாடுகளை நினைச்சு அழுது அவன் மேல கோவப்பட்டு அந்த கண்ணீர். அப்போ அந்த கோபம் எப்படி வளருது அப்படின்னு சொன்னா, ஒரு செடி எப்படி தண்ணீர் ஊற்றுவதனால் வளர்கிறதோ அத மாதிரி அந்த கோபம் வந்து இந்த ஃபியர்ஸ் மற்றும் டியர்ஸ், கோபங்கள், கண்ணீர், இந்த ரெண்டையும் ஊத்தி 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 என்ன செய்யறாப்புல அந்த கோபத்தை மென்மேலும் வளர்க்கிறார். அண்ட் ஐ சண்ட் இட் வித் ஸ்மைல். சண்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு கடுமையான சூரிய வெப்பம், சுடுதல், வெப்பம். அப்போ ஒரு செடி வளர்றதுக்கு அந்த சூரிய ஒளி தேவையில்லையா? அப்ப அந்த இடத்துல இது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஐ சண்ட் இட் வித் ஸ்மைல். ஸ்மைல்ஸ் அப்படின்னு சொன்னா சிரிப்பு. மனசுல வெறுப்பையும் கோபத்தையும் அழுகையையும் வச்சுக்கிட்டு அந்த எதிரியை பார்த்து சிரிச்சு ஒரு ஃபேக்கா, ஒரு போலியான ஒரு பழக்கத்துல என்ன செய்யறாரு, பழகிக்கிட்டு இருக்கிறாரு. And with soft deceitful wiles. deceitful அப்படின்னு சொன்னாலே வஞ்சகமான, அதாவது ஏமாற்றுதல்னு அர்த்தம். இந்த இடத்துல வஞ்சகமான. வைல்ஸ் அப்படின்னா ட்ரிக்ஸ், TRICKS. அப்போ இப்படி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கோபத்தை மென்மேலும் வளர்க்கிறாங்க. அப்ப இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிடுதீங்க, கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கோபத்தை உடனே சொல்லிடணும். சொல்லிட்டா நம்ம யார் மேல கோபப்பட்டிருக்கோமோ அவங்க அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த கோபத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். அதை விட்டு போட்டு மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு ப்ரெஷர் வரும், ஒரு ஃபியர் வரும். அதை நினைச்சு நம்ம வருந்துவோம். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். அப்ப இந்த பொயட்ரியில இந்த பொயட் வில்லியம் பிளேக் வந்து அதைத்தான் சொல்லுதாரு. ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கறத சொல்றாரு. கோபதாபங்களை என்ன செய்யணும், வெளிக்காட்டணும், உள்ளே வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற கான்செப்டை தான் இதுல வந்து என்ன செய்யறாரு, சொல்றாரு. எப்படி ஒரு செடி வந்து தண்ணீர் ஊற்றி வளர்ப்பது போல, அதாவது ஒரு செடியானது தண்ணீர் ஊற்றி வளர்க்கிறோம், அதே மாதிரி அந்த கோபத்தை நம்ம எப்படி வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா பயம் மற்றும் வெறுப்பு, சோகம், வருத்தம் இவைகளை ஊத்தி 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 அந்த கோபத்தை மென்மேலும் நம்ம வளர்க்கிறோம் அப்படிங்கறதான் சொல்லியிருக்கிறாப்ல. ஓகேவா? இப்ப இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அண்ட் ஐ சண்ட் இட் வித் ஸ்மைல்ஸ். இதுல அலிட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சண்ட் ஸ்மைல்ஸ். நான் அலிட்ரேஷன்னா ஏற்கனவே எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப இங்க பாருங்க, சண்ட் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் இது எஸ், இங்க ஸ்மைல்ஸ் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் இது எஸ். அப்போ இந்த லைன்ல செகண்ட் ஸ்டென்ஸால தேர்ட் லைன்ல அண்ட் ஐ சண்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் அப்படிங்கறதுல தான் அலிட்ரேஷன். ஓகேவா? ரைட்.